சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். இன்னைக்கு எந்த மாரி டாபிக் நம்ம சொல்லப் போறோம் சார்? சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இருக்கிறதுலயே ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ்ங்க. ஓகே சார். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கமே வரமாட்டாங்க. அத பத்தி திங்க் கூட பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா சார்? வெறும் வந்து அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டுமே டிபெண்ட் பண்ணுவாங்க. ஈவன் பாத்தீங்கன்னா, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல எல்லாம் கூட அதிக வட்டிக்கு கூட மத்த பேங்க் கூட ட்ரை பண்ண மாட்டாங்க. சேஃப்டி தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. ஓகே சார். போஸ்ட் ஆபீஸ், பேங்க் இத மட்டும் நம்பி இருக்கிறவங்க. ஆமாங்க. அதுல கூட பாத்தீங்கன்னா பெரிய பேங்க்ஸ், நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் மாதிரி பாக்குறோம். ஏன்னா ரிஸ்க் கொஞ்சம் கூட எடுக்க விரும்பாதவங்க. ஓகே சார். ஓகே. அவங்களுக்கு வந்து இதுல இந்த நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி நம்மளால ஒரு ஒர்க் அவுட் பண்ணி அவங்களுக்கு காட்டலான்ற மாதிரி இன்னைக்கு ஒரு ஐடியாங்க, தாட். ஓகே சார். ஓகே. இவங்களுக்கு என்ன எடுக்கிறோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இருக்கிறதுலயே சேஃபஸ்ட்னு நீங்க பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட் சார். ஏன்னா அதோட ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 1 வீக் வச்சா கூட போதுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்க. 1 வீக் மேலேயே நமக்கு வந்து எக்ஸிட் லோடுன்றது கிடையாதுங்க. அந்த அந்த லிக்விட் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாண்ட்ஸ்ல மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஓகே சார். ஓகே. இது இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது எப்படி நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம்னாங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நம்ம ஐடியா பணம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு 2.5% 3%, ஒரு சில பேங்க்ஸ் 3.5% 4% வரைக்கும் கொடுக்கலாங்க. ஓகே சார். ஓகேங்களா. ஸோ நம்ம அதை வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுக்கலாம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஓகே சார். ஓகே. அதுல ஒருத்தர் வந்து ஒரு 10 lakhs வந்து 2014 ஒரு 10 இயர்ஸ்க்கு ரியல் டைம் டேட்டாலே நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அதுல வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளால சேஃபா ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணலான்ட்டுங்க. ஓகே சார். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து மிராய் அசெட்ன்ற கம்பெனி ஜஸ்ட் ஃபார் இது வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவா அந்த லிக்விட் ஃபண்ட்ல வந்து ஒரு 10 lakhs வந்து ஜூன் 2014 போடுறாங்க. 28 ஜூன் 2014. அதாவது 10 இயர்ஸ் பேக் எடுத்துட்டேன் நான். 10 இயர்ஸ் டேட்டா நமக்கு வந்து என்னன்றது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலான்ட்டுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. எவ்ரி ஃபர்ஸ்ட்டுங்க, அதாவது ஜூலைல இருந்து இம்மிடியேட்டா அவர் வந்து சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபருங்க. ஓகே. ஓகே சார். சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர்னா என்ன பண்ண போறாருன்னா, அந்த 10 lakhsக்கு எப்பயுமே லிக்விட் ஃபண்ட்ல மெயின்டைன் பண்ண போறாருங்க. அதுல வர ப்ராஃபிட் இருக்கு இல்லைங்களா, ஆமா சார். ஆமா. அது மட்டும் ஈக்விட்டியில நம்ம கொடுக்குறோங்க. ஓகே. எஸ்டிபியா வந்து வர ப்ராஃபிட்ட மட்டும் நம்ம வந்து எஸ்டிபி கொடுக்க போறோம். மிராசல் லார்ஜ் அண்ட் மெட்டிக் கொடுக்க போறோம். கரெக்ட்டுங்க சார். ஓகே சார். ஓகே. ஓகேங்க. இதுல கூட பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மால் கேப் எடுக்கலைங்க, மிட் கேப்பும் எடுக்கலைங்க. லார்ஜ் அண்ட் மிட் கேட்டகரியை சூஸ் பண்ணிருக்கோம். ஓகே சார். ஓகே. ஓகே. ஸ்க்ரால் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். லிக்விட் ஃபண்ட்ல நியர்லி பாருங்க, லிக்விட் ஃபண்ட்ல வந்து 10 lakhs ஃபர்ஸ்ட் போட்டது இருக்குங்களா. எஸ்டிபி பீரியட் வந்து ஜூலை 2014 இருந்து ஜூன் 2024 வரைக்குங்க. ஓகே சார். ஓகே. மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பாருங்க, நியர்லி 120 மாசம். ஆமா சார். 10 வருஷம். ஆமா, 10 வருஷங்க. இது வந்து நம்ம வந்து எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் அமௌண்ட் பண்ணிருக்கோன்றது இதுல தெரியுது பாருங்க. நியர்லி 6 lakhs பண்ணிருக்கோம். அதான் 10 வருஷத்துக்குங்க. 6,04,966 rupeesங்க. ஓகே சார். ஓகே. நம்ம 10 lakhs-ஆவே இருக்குது. ஆமா, பிரின்சிபல் அப்படியே இருக்கு. அப்படியே பிரின்சிபல் அப்படியே இருக்குங்க. ஸோ இது இந்த ஃபண்ட் மட்டும், அந்த லிக்விட் ஃபண்ட் மட்டுமே ஜென்ரேட் பண்ணது பாருங்க இங்க 6.42%ங்க. ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. இது ஃபார் பெட்டர் தான் நமக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் ஃபண்ட், சேவிங்ஸோட. ஆமா இது. பிளஸ் நீங்க ஒரு எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் கூட நீங்க எடுத்துக்கலாம் இல்லைங்களா. எஃப்டில உங்களுக்கு லாக்இன் இருக்கு, இங்க உங்களுக்கு லாக்இன் கிடையாது இல்லைங்களா. இங்க வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் லிக்விடிட்டி, எப்ப பணம் தேவையோ எடுத்துக்கலாம். ஓகே சார். அதுல உங்களுக்கு வந்து 6.42% நல்ல ரிட்டர்ன்ஸுங்க இது. ஓகே சார். ஓகே. இதுல இருந்து வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறோம். அந்த இங்க மிராய் அசெட் லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல பாருங்க, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த சிஸ்டமேட்டிக்கா மந்த் அண்ட் மந்த் பண்ணதுல டோட்டல் அந்த 6,04,966 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது. இன்னைக்கு தேதியில பாருங்க அதோட வேல்யூ 17,83,137 rupeesங்க. ஓகே சார். ஓகே. இந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் மட்டுமே பாருங்க 19.1%ங்க. ஓகே. ஓகே சார். இப்போ இது ரெண்டும் கம்பைன் பண்ணதுக்கு நமக்கு வந்து ஒரு டோட்டல் ரிட்டர்ன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. கரண்ட் வேல்யூ வந்து 27,31,000 இன்னைக்கு தேதியில இருக்கு. இதோட ரிட்டர்ன்ஸ் நீங்க பாருங்க 10.65%. ஓகே. ஓகே. ஓகேங்க சார். ரொம்ப ஆமாங்க, அல்ட்ரா கன்சர்வேட்டிவா நம்ம வந்து ப்ளே பண்ணீங்க. பிளஸ் நம்ம வந்து லிக்விட் ஃபண்ட்ல மட்டும் தான் நம்ம ஃபண்டை வச்சிருக்கிறோம். நம்மளோட பிரின்சிபல் எப்பயுமே சேஃப்டிங்க, கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஓகே சார். அதுல இருந்து 6.42% தான் அது ஈல்டே கொடுத்துருக்கு அந்த லிக்விட் ஃபண்டுங்க. அதை வந்து நம்ம லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கொடுக்குறோம்.
ஓகே சார். அதுவும் ரொம்ப சேஃபா தான் வைக்கிறோம் ஆமா லாட்ஜ்மெண்ட்ல. ஆமா ஆமா ஓகே சார். அதுவும் மந்த் ஆன் மந்த் நம்ம கொடுக்கறதுனால அது வந்து உங்களுக்கு ஆவரேஜ் அவுட்டும் ஆகுதுங்க. ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்கும் ஆகுதுங்க. அதுல நமக்கு வந்து டோட்டல் ரிட்டர்ன்ஸ் நம்ம அட் எண்டு பார்த்தீங்கன்னா 10.65% டபுள் டிஜிட் ரிட்டர்ன் நம்மளால எடுக்க முடியுதுங்க. எடுக்க முடியுது. ஓகே சார். ஓகே. அப்படி நீங்க கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பாருங்க சார். ஓகே சார். 6ஆம் மாசத்துல இருந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கோம் சார். ஆமாங்க. ஓகே சார். ஓகே. அப்புறம் ஆகஸ்ட் மந்த் பாருங்க. ஆகஸ்ட் மந்த் வந்து 7,000 ருபீஸ். ஓகே. ஓகே. 7,013 ருபீஸுங்க. அதுக்கு அடுத்த மந்த் செப்டம்பர் மந்த்ல 7,106 ருபீஸுங்க. ஆமா சார். 6,972 ருபீஸுங்க. இந்த மாதிரி அதுல வர ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கோம். இதே அமௌண்ட்டை தான் நம்ம வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். டோட்டலா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஃபைனலா நமக்கு வந்து 10.65% ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே. ஓகே ஓகேங்களா. சார். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து அதோட ஃபேக்ட் ஷீட்டை பார்க்கணுங்க ரெண்டும். மிராயா செட்டோட லிக்விட் ஃபண்டோட ஃபேக்ட் ஷீட்டும் லார்ஜ் அண்ட் மிட் கேப்போட ஃபேக்ட் ஷீட் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குங்க. கண்டிப்பா சார். ஓகே. பாத்துடலாம். அதுல நீங்க வந்து லிக்விட் ஃபண்ட் மிராயாஸ் எடுத்து பாருங்க. அது பெர்ஃபார்மன்ஸ்ல பாருங்க. இந்த கேட்டகரியோட இந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ரெட் லைனுங்க. ஆமா சார். ஆரஞ்சு தான் கேட்டகரி. ஆமா. டெட் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் தான் சார் மெயினா பார்க்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிரெடிட் குவாலிட்டி, அந்த பாண்ட்ஸ்ல வந்து எந்த கிரெடிட் குவாலிட்டியில இருக்குது, எவ்வளவு மாடிஃபைட் டியூரேஷன் அது பாருங்க. ரொம்ப கம்மியான இது லிக்விட் ஃபண்ட் இல்லைங்களா, 0.13 தான் மாடிஃபைட் டியூரேஷன். ஓகே சார். கிரெடிட் குவாலிட்டிலையும் பாருங்க 100% வந்து ட்ரிபிள் ஏல தான் போட்டிருக்காங்க. ஆமா. டபுள் ஏல கூட கிடையாது. எதுலயுமே கிடையாது. டபுள் ஏலையும் கிடையாது, சிங்கிள் ஏல கிடையாதுங்க, ட்ரிபிள் பி அந்த பக்கமே போலங்க. கம்ப்ளீட்டா ட்ரிபிள் ஏ. இதுல வந்து இன்னொரு நோட் பண்ண வேண்டியது என்னன்னா பாருங்க, இவங்க வந்து 75% கேஷ் அண்ட் ஈக்குவலண்டா தான் வச்சிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு லிக்விடிட்டிங்க. அதுல வந்து அவங்க 25% தான் டெப்ளாய் பண்ணிருக்காங்க பாண்ட்ஸ்லங்க. அதுல கார்பரேட்ல 19.62% பாண்ட்ஸ்ல இருக்குங்க. கவர்மெண்ட்ல வந்து 4.47%ங்க. ஓகே சார். ஓகே. அடுத்தது லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல நமக்கு வந்து எந்த இதுன்னா இதுல நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் மெஷரை பார்க்கலாங்க. ஓகே. இதுல ஆமா ரிஸ்க் மெஷர் ஆல்ஃபா கொடுத்துருக்குங்க. 3 இயர் ஆல்ஃபா பாருங்க 0.91. பீட்டா வந்து லெஸ் தேன் 1 இருக்கணும், 0.88ங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 12.52. ஓகே. சரிங்க சார். இந்த ஃபண்டு தான் ரெட் கலருங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல பாருங்க கம்பேர்ட் டு பெஞ்ச் மார்க்கும் கேட்டகரியோட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகே சார். ஓகே. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் மந்த் ஆன் மந்த் ப்ராஃபிட் புக் பண்ணி அதை மட்டும் தான் நாங்கள் ஈக்விட்டியில் போடுறோம் இல்லைங்களா, அதுவே உங்களுக்கு எந்த அளவுக்கு டைவர்சிஃபைடுன்னு பாருங்க. டாப் ஹோல்டிங்ஸ்ல பாருங்க. ஆமா. கண்டிப்பா சார். HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், LNT, கொட்டாக் மஹிந்திரா பேங்க், ரிலையன்ஸுங்க. இதுல செக்டர் ஆமாங்க சார். ஆமா சார். நீங்க வந்து மார்க்கெட் கேப்ல கூட பாருங்க. லார்ஜ்ல வந்து 38, ஜெயண்ட் மார்க்கெட் பர்சன்டேஜ் வந்து 40%, லார்ஜ்ல 38%, மீடியம்ல 20.2%, ஸ்மால்ல ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்காங்க 0.7 மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஆமாங்க சார். அதே நீங்க வந்து செக்டர் வைஸும் பாருங்க டைவர்சிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கு. சைக்கிளிக்கல்ல ஒரு 53%, சென்சிட்டிவ்ல 28%, டிஃபென்சிவ்ல 17%ங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க கீழே ஃபண்ட் மேனேஜர்னு போட்டிருக்கு பாருங்க, நிலேஷ் சுரானான்ட்டுங்க. அவர் வந்து ஸ்டார்ட் டேட் பாருங்க 9th ஜூலை 2010ல இருந்து இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. நியர்லி ஒரு 14 இயர்ஸா மேனேஜ் பண்றாருங்க இந்த ஃபண்ட். ஓகே சார். ஓகே. ஸோ இது ஒரு ப்ரொஃபஷனல் ஹேண்டில் பண்றாங்க. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. அதனால சேஃப்டி இருக்குதுங்க. பிளஸ் நம்ம வந்து ஒரு பேங்க்ல நம்ம எஃப்டியா வச்சுட்டுங்க, அது உங்களுக்கு வந்து சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ல கொடுக்குது. ஓகேங்களா. அது வந்து ஒரு 6-7% கொடுக்குது. ஒருவேளை சீனியர் சிட்டிசனா இருந்தால் ஒரு 7.5 இல்லை அதுக்கு மேலே இருந்தால் அந்த 8% மேக்ஸிமம் நம்ம வந்து வேற ஏதாவது பேங்க்ஸ்ல வந்து காம்படேட்டிவா ட்ரை பண்ணோம்னா கூட அந்த அளவுக்கு தான் கிடைக்குது இல்லைங்களா. அப்போ இன்னைக்கு தேதியில் இன்ஃப்ளேஷன்ன்றது தான் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டுங்க. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி எத்தனை ரிட்டர்ன்ஸ், ஆக்சுவலா ரியல் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா எந்த 1% கிடைக்குதா, 2% கிடைக்குதா, 3% கிடைக்குதான்றது இருக்குங்க. அப்போ வந்து இன்ஃப்ளேஷனே ஒரு 7% வச்சுங்களேன், நமக்கு வந்து ஆக்சுவலா கிடைச்சது ஒரு 10%, நமக்கு ரியல் ரிட்டர்ன்ஸ் வந்து 3%. அப்போ அந்த 3% நம்ம வெல்த்துக்கான growth இருக்குங்க. ஆமா. கண்டிப்பா சார். ஆமா. அப்போ நம்ம வந்து 7% இன்ஃப்ளேஷனே இருக்குது, நமக்கு வந்து எஃப்டியில் 6% தான் கிடைக்குதுன்னா ரியல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா -1%ங்க. கண்டிப்பா எல்லாத்தையும் கழிச்சது போக. ஆமா. நம்ம வந்து ரொம்ப சேஃப்டின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம எவ்வளவு சேஃபா இருந்தாலும் அந்த 1% லூஸ் பண்ணிட்டே இருக்கோம் இல்லைங்களா. அப்போ அந்த வேல்யூ ஆஃப் மணி வந்து வருஷம் 1% லூஸ் பண்ணுதுங்க. கண்டிப்பா. ஆமா சார். ஆமா. அதே போல நம்ம இங்க வந்து அந்த சேஃப்டியை வந்து இங்க ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்க. டெட் ஃபண்ட்ஸ்ல, அதாவது லிக்விட் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது பாருங்க பாண்ட்ஸ்ல தான் போடுறோம். அந்த பாண்ட்ஸ்லயும் உங்களுக்கு இங்க ஒரு டைவர்சிஃபிகேஷன் கிடைக்குது. கண்டிப்பா. பிளஸ் அதோட ப்ராஃபிட்டை மட்டும் தான் நம்ம புக் பண்ணிட்டு ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கொடுக்குறோம். ஆமா சார். ஆமா. ஓகே. ஸோ அதுலயே நம்மளால வந்து நியர்லி வந்து 10% நம்மளால ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுதுங்க. எடுக்க முடியுது. ஓகே.
கண்டிப்பா ஓகேங்களா சார். அதே இன்னொரு இந்த இந்த ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்தேன் இல்லைங்களா, அதுலயே பாருங்க சேஞ்ச் இன் அசெட் அலோகேஷன் இருக்கு பாருங்க. இந்த ஒரு ஆமா சார், ஆமா ஃப்ரண்ட்ல 2 ஆமா இன்வெஸ்ட்மெண்ட் growth ஆஃப் ஸ்கீம் போர்ட்ஃபோலியோ. ஆமா. ஆமா சார். அதுல வந்து கிராஜுவலா பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டெட் தான் நிறைய இருக்குங்க, லிக்விட் ஃபண்ட் தான் அதிகமா இருக்கு இல்லைங்களா. ஓகே. அப்படியே கிராஜுவலா நம்ம வந்து நியர்லி 50-50 கொண்டு வந்துட்டோம் பாருங்க, டெட்டும் ஈக்விட்டியும். ஆமா அந்த ஆமா கிரீன் லைன் சொல்றாங்க, கிரீன் பாக்குறதுக்கு. ஆமா. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் வே ஆஃப் ஜென்ரேட்டிங் வந்து ஒரு டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸுங்க. ஓகே சார். ஓகே ஓகே சார், இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே சார் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை ரீச் பண்ணுறேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மளை கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவாக இருக்குங்க சார். அதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறோம். அதுலேயும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்களை திரும்ப வந்து ரீச் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.